Mumbai Indians. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்துட்டு டோட்டலாக வந்து ஒன்றா வந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் தனித்தனியாக வந்துட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்படி போட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ரூலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் 3 வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ IPL 2025 BCCI மீட்டிங்கில் டோட்டலாக வந்துட்டு அவங்க புது ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா IPL 2025 டோட்டலாக ரிட்டன்ஷன் அண்ட் RTM எவ்வளோ அப்படிங்கிறதும் IPL ஆப்ஷனோட வென்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டும் நிறைய அந்த இடத்துல வந்துட்டு BCCI நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ரூல்ஸ் வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். மறக்காமல் வந்துட்டு வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம் IPL 2025 ரிட்டன்ஷன்லேருந்தே போயிடலாம். IPL 2025 ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு BCCI என்ன ரூல் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க இப்போ கொண்டு வந்திருக்கிற ரூலையும் ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்த ரூலையும் இன்டர் கனெக்ட் நம்மளால் பண்ண முடியுது. ரூல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு RTM அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் அப்படிங்கிற ரூலை கொண்டு வந்தாங்க. இப்போ BCCI என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 பிளேயரை வந்து ஒரு டீம் ரீட்டைன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒரு RTM. டோட்டலாக RTMோட சேர்த்து 6 பிளேயரை வந்துட்டு ஒரு டீம் ரிட்டன்ஷனுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த இடத்துல வந்து எப்படி ப்ரோ அதுவும் இதுவும் இன்டர் கனெக்ட் ஆகுது, 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு RTMனா 4 பிளேயர் தான் வருது. ஆனால் இப்போ இருக்கிற ரூல் வந்துட்டு 4 பிளேயர்லேருந்து 2 பேர் இன்க்ரீஸ் ஆகி 6 பிளேயர்னு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல தான்டா நம்மளுடைய ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் BCCI ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்ருக்குறாங்க. இது வரைக்கும் IPL ஆப்ஷனில் வந்து ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல பிளேயரோட சேலரிஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயருக்கு வந்துட்டு, அதாவது பிரைமரி ரிட்டன்ஷன் சொல்லி ரீட்டைன் ஆகிற ஃபஸ்ட்டு பிளேயருக்கு ஒரு சேலரி அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அந்த சேலரி அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே 2nd, 3rd, 4th, 5th கம்மியாகிட்டே போகும். பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷனுக்கு 18 crores அப்படிங்கிற சேலரியை கொடுத்துருக்காங்க. 2nd பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 crores, 3rd பிளேயருக்கு 11 crores. அதுக்கப்புறம் 4th and 5th பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா 11 crores கீழே தானே போகணும். பட் அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 crores கீழே போகாமல் மறுபடியும் 4th பிளேயருக்கு 14 crores-உம் 5th பிளேயருக்கு 18 crores-உம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷனில் வந்து ரிட்டன்ஷன் சேலரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளேயருக்கும் 2nd பிளேயருக்கும் இருக்கிற சேலரி 4th பிளேயருக்கும் 5th பிளேயருக்கும் வர்றது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்த இடத்துல உங்களால் இன்டர் கனெக்ட் பண்ண முடியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டீம் எடுத்துக்கோங்க. அந்த டீம் 5 ரிட்டன்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பிளேயர்ஸுக்கு 18 crores, 14 crores, 11 crores அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு 4th and 5th பிளேயருக்கு மறுபடியும் 14 crores, 18 crores கொடுக்கணும். இதில் ரிமைனிங்கில் மீதி இருக்கிற அந்த 3rd and 4th பிளேயர் கண்டிப்பாக வந்துட்டு 5th பிளேயரோட அந்த ஒரு சைடில் வந்துட்டு 4 கோடி கம்மி. அதுவும் இடையில இருக்க 3rd பிளேயருக்கு 4th and 5th பிளேயரோட கரெக்டாக வந்து பார்த்தோம்னா 3லேருந்து 7 கோடி கம்மியாகுது. அப்போ கண்டிப்பாக வந்து 3rd ரிட்டன்ஷனுக்குள்ளே, அதாவது ஒரு டீம் 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா 3rd ரிட்டன்ஷனுக்குள்ளே வர்றதுக்கு எந்த பிளேயரும் முழு சம்மதம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் 3 ரிட்டன்ஷன்ஸ் தான் பண்ணுறீங்கன்னா உங்கள் டீமுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது ரிட்டன்ஷனில். அப்படி இல்லைனா கண்டிப்பாக டீமுக்குள்ளே வந்து பிரச்சனை வரும். அண்ட் அதை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணிக்கலாம், ஒரு RTM சொல்லியிருக்காங்கல்ல, அதில் ஒரு அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்கேப்டு பிளேயரோட சேலரி 4 crores. அதுபடி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 பிளேயர் ரீட்டைன் ஆயிடுவாங்க. பட் 5வது பிளேயர் ரீட்டைன் ஆகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து 14 கோடி இல்லை 18 கோடி ஏதாவது ஒன்று கொடுத்து தான் ஆகணும். அப்போ மறுபடியும் கண்டிப்பாக அந்த 3rd பிளேயரோட இஷ்யூ அப்படிங்கிறது வரும். அப்போது அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாசுக்காக அவங்க மறைமுகமாக போட்டு வச்சுருக்கிற ரூல் தான் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் 2nd விஷயமாக வருது ரிட்டன்ஷனில். ஏன் ப்ரோ சேலரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக 18 crores-லேருந்து 5th பிளேயரோட 18 crores வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணுறதுக்கே ஒரு டீம் வந்துட்டு 75 crores அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகுது. டீமோட டோட்டல் பர்ஸே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 100 crores தான், 100 கோடி அப்படிங்கிறது தான் இருந்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 120 crores அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. 75 கோடியை 5 பிளேயருக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டோம்னா மீதி ஆப்ஷனுக்கு
இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்டிஎம் கார்டு எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மொத்தமாகவே 45 கோடி தான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ அது டோட்டலாகவே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்குவாடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஸ்குவாடில் 25 பிளேயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். பட் இப்போ 75 கோடிக்கு 5 பிளேயர் எடுத்துகிட்டு மீதி 45 கோடிக்கு நீங்கள் போய் 20 பிளேயர் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது லாஜிக்கே கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் நான் இன்டர் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னது இந்த விஷயம் தான். 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு டீம்னு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கல்ல 4 பிளேயர்னு. இப்போ எல்லா டீமுமே மறுபடியும் 3 பிளேயர் ரிட்டென்ஷனோடைய வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறதோட வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நானுமே நினச்சேன். பட் இந்த இடத்துல அந்த இடத்துல பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா புது ரூல்ஸாக இந்த இடத்துல தான் வந்து அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஆர்டிஎம் அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ எந்த டீம்லாம் 5 பிளேயர்ஸுக்கு கீழே ரீட்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒவ்வொரு ஆர்டிஎம் ஆட் ஆகிட்டே வரும். அதாவது ஒரு டீம் 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக 3 ஆர்டிஎம் கொடுக்கப்படும். அதாவது சிம்பிள் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்மோட சேர்க்கும்போது அவங்களுக்கு ரிட்டென்ஷனோட 6 அப்படிங்கிறது கணக்காகணும். ஸோ அதாவது 3 பிளேயர் ரீட்டைன் பண்ணால் அந்த இடத்துல 6ன்னு கணக்காகிறதுக்கு 3 ஆர்டிஎம், 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணால் 2 ஆர்டிஎம், 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணால் மட்டும் 1 ஆர்டிஎம். சப்போஸ் ஒரு டீம் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நாங்கள் ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது டெசிஷன் எடுத்தாங்கன்னா அந்த டீமுக்கு 5 ஆர்டிஎம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த 5 ஆர்டிஎம் அப்படிங்கிறத அவங்க எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா 14, 11, 14, 18 அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அவங்கக்கிட்ட 75 கோடியில் 18 கோடிக்கு தான் அவங்க ரிட்டென்ஷன் அப்படிங்கிறதுலையே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 57 கோடி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 57 கோடி அப்படின்னா 5 ஆர்டிஎம்மில் ஸோ டோட்டலாக மினிமம் வந்துட்டு அவங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 12 கோடி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போது 12 கோடி கீழே இருக்கிற பிளேயர்ஸ் எடுத்தோம்னா அது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு. பட் அந்த ரிஸ்க்கை வந்து எந்த டீம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸ்டில் அன்னோன். ஆர்டிஎம் கார்டில் இந்த ஒரு ட்விஸ்ட் மட்டும் கிடையாது. ஸோ இன்னொரு ட்விஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து சேர்ந்து தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு சிம்பிளாக காமனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் ஆப்ஷனுக்கு வராரு. அந்த பிளேயரை வந்துட்டு 8 கோடி ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஸோ ஆர்சிபி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போது எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 8 கோடிக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து 8 கோடிக்கு நாங்கள் ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு சார்ஜ் வந்துட்டு ஆர்சிபிக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டை ஏற்றுறதுனா ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 12 கோடி அப்படின்னு சொல்லி ஆர்சிபி அமௌண்ட்டை ஏற்றுனாங்கன்னா ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து 12 கோடி அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்து தான் ஆர்டிஎம் பண்ணணும் டிராவிஸ் ஹெட்டை. ஸோ இது எதுக்கு இது இந்த ரூல் அப்படிங்கிறது சுத்தமாகவே புரியல. நேற்று அப்படி தான் வந்து ஒரு ரூல் என்னமோ வந்துட்டு இருந்தது, எக்ஸ்ட்ரா ஆர்டிஎம் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நிறைய ரூல்ஸை போட்டு பிசிசிஐ ஐபிஎல் ஆக்ஷனை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆக்குறேன் அப்படிங்கிற பேரில் போட்டு கொலை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அதாவது இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு சில ரூல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு ஆர்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராவிஸ் ஹெட்டை விலையேற்றி விட்டு வாங்குறது அப்படிங்கிற ஸோ இந்த ஒரு ரூல் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஈவன் அது இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் இந்த ரூல் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதாவது 10 கோடிக்கு ஒரு பிளேயரை பிட் பண்ணுறோம். இது வரைக்கும் ஆர்டிஎம் விட்டியா 10 பிளேயருக்கு ஒரு பிளேயர் நம்ம பிட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த 10 கோடி வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களான்னு டீம்கிட்ட கேட்பாங்க. டீம் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த 10 கோடியை அவங்க கொடுத்துட்டு இந்த பிளேயரை வாங்கிக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து ட்விஸ்ட் வைக்கிறேன். அதாவது ட்விஸ்ட் வைக்கலாம், நியூ ரூல்ஸ் கொண்டு வரலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அது கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கணும். ஸோ எதுக்கு இப்போது ஆர்சிபி டிராவிஸ் ஹெட்டை வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து பிட் பிளேஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஎம் பண்ணுறாங்கன்னா அது அதோட முடிஞ்சு. எப்படி இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து டிராவிஸ் ஹெட் ஆர்சிபி கிடைக்க போகிறதில்ல. எதுக்கு தேவையில்லாமல் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல அமௌண்ட்டை வந்து ஏற்றி விடணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே புரியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராகவே வந்து போயிட்டு இருந்தது. பட் அந்த ரூலும் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு புதிய ரூல் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஐபிஎல்லோட ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு ஆட் ஆக ஐபிஎல்லோட மேட்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து மறுத்துருக்குறாங்க பிசிசிஐ. ஸோ அதாவது லாஸ்ட் இயர் ஐபிஎல் 2024 வந்து முடியும் போது ஐபிஎல் 2025 மேட்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு மேட்சஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மினிமம் ஒரு இயருக்கு 10 மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இயரே பார்த்திங்கன்னா 85 மேட்ச் கிட்ட நடக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் வந்து பிசிசிஐ இப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்தியன் பிளேயர்ஸோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் தான். எப்படி வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு போகிறாங்களோ ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸுக்கும் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பிளேயர்ஸ், அதாவது ஏபிசி கேட்டகரி அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி இருக்குது.
ஸோ அதில் வந்து டீம் ஏ சைடில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஃபுல் சீசன் ஆடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல் 3 ஃபார்மட் பிளேயராக இருக்கும்போது ஐபிஎல்லில் மேட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்டர்நேஷ்னல் சைடில் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வந்து இந்த 2027 வரைக்கும் எந்த ஒரு மேட்சஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவும் ஐபிஎல் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் எவ்வளோ மேட்ச் நடந்ததோ அதே அமௌண்ட் ஆஃப் டபுளேட்டர்ஸ் எல்லாமே போட்டு தான் இந்த தடவை மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ அந்த புது ரூலுக்கு வருவோம். புது ரூல் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும், இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயர்ஸ். அதாவது இந்தியன் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரூல் அப்ளிகபிள், இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயர்ஸ். என்னன்னா இப்போ வந்து மேட்சஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல் சீசன் ஆடுற பிளேயர், எந்த ஒரு மேட்சையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் சீசன் அந்த ஒரு பிளேயர் ஆடி இருக்கிறார் அப்படின்னா அந்த பிளேயருக்கு மேட்சுக்கு வந்து 7.5 lakhs அப்படிங்கிறது ஸோ சன்மானமாக வந்துட்டு வழங்கப்படும். ஸோ அதாவது வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். டோட்டலாக ஒரு ஃபுல் சீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளேயருக்கு 1.05 crores அப்படிங்கிறது வந்து அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12.5 கோடி ரூபாயை வந்துட்டு இந்த ஒரு நியூ ரூலுக்காக ஜெய்ஷா ஒதுக்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பிளேயர்ஸை வந்துட்டு ஊக்கப்படுத்துறதுக்காக, அதாவது வந்து எந்த ஒரு இன்ஜூரியும் எந்த ஒரு விஷயமும் ஆகாமல் ஃபிட்டாகவும் இருந்து ஃபுல் சீசனாக வந்துட்டு ஆடியும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெகனைசேஷன் வேணும். ஸோ அந்த ஒரு ரெகனைசேஷனுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜெய்ஷா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட்டாக வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு புது ரூல் என்னென்னா, ஆல்ரெடி இருந்த ரூலையே இப்போ வந்து உள்ளேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பிளேயரோட அன்கேப்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஐபிஎல் 2025 ஆப்ஷனில் நம்ம சொல்லியிருந்தோம் ரிட்டன்ஷனில் கண்டிப்பாக மினிமம் ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு அன்கேப்டு பிளேயரோட ரூல் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்த ஒரு ரூலை இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ் தோனிக்காக தான் இந்த ரூல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்து எந்தாவது ஒரு பிளேயர் இன்டர்நேஷ்னல் சைட்லேருந்து ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆகியோ இல்லை இன்டர்நேஷ்னல் சைடில் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்துட்டு 5 வருஷமாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயரை அன்கேப்டு பிளேயர் அப்படின்னு கருத்தில் கொண்டு 4 crores அப்படிங்கிறத கொடுத்து அந்த பிளேயரை நம்மளால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. சிஎஸ்கேக்கு எம்எஸ் தோனி இப்போ அந்த மாதிரி தான் வந்து ரீட்டைன் ஆக போகிறாரு. ஈவன் கேகேஆருக்கு சுனில் நாராயணும் அந்த மாதிரி ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இது கண்டிப்பாக கேகேஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு போனஸாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு ரூலை அவங்க 7th ரூலாக போட்டதுனால தலை ஃபார் ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரம் இந்த இடத்துல இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு சில டீம்ஸுக்கு சிக்கல் உருவாக்குற விதமாகவும் ஒரு ரூல் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. யாருன்னா ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி, மாயங்க் யாதவ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அண்ட் எல்எஸ்ஜியில் வந்து இந்த 3 பிளேயர் இருக்காங்க. இந்த 3 பிளேயருமே ஸோ இப்போது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் போகிற T20 சீரியஸோட ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ இப்போது டெட்லைன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டீம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிசிசிஐ எல்லா டீம்ஸுக்கும் என்னென்னா ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 31 October 5 PM தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு 1 month October 31 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமும் அவங்களுடைய ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் யார், இன்க்ளூடிங் தட் அன்கேப்டு பிளேயர் யார் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். இப்போது இந்த 3 டீமுக்கு என்ன ப்ரோ சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச் சைடில் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் கேகேஆர் ஹர்ஷித் ராணாவும் எல்எஸ்ஜியில் மாயங்க் யாதவும் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட T20 சீரியஸோட ஸ்குவாடில் இருக்கும்போது ஸோ இதில் யாராவது டெபு பண்ணால் அவங்க வந்து கேப்டு பிளேயராக மாறிடுவாங்க. அண்ட் அதே நேரம் 31 October தான் வந்துட்டு ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ வந்துட்டு 30th October வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல் வந்து மேட்ச் ஆகும். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பிளேயரை வந்து அன்கேப்டுன்னு அவங்க செலக்ட் பண்ணி வச்சு அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா 30 October டெபு ஆகிட்டார் இந்தியாவுக்காக அப்படின்னா ஸோ அவர் கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்துடுவார். அவர் அன்கேப்டு பிளேயராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு ரூல் வந்து ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அது வந்துட்டு அந்த இடத்துல ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸை மட்டும்தான் நம்மளால் அன்கேப்டு பிளேயர் ரூலில் வந்து கொண்டு வந்து ரீட்டைன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஓவர்சீஸ் பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு விஷயமா இருக்குது. 31 October 5 மணி அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவங்க தெளிவாக வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஓவர்சீஸ் பிளேயருக்கு வந்துட்டு ஆப்படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து
டோட்டலாக ஐபிஎல்லேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஐபிஎல் 2021 பார்த்தீங்கன்னா கொத்தா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து வெளியே போய்கிட்டு இருந்தாங்க. ஐபிஎலோட ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான் அந்த ஒரு ஐபிஎல் நடந்தது. அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்கு இன்டர்நேஷ்னலில் மேட்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது பிசிசிஐ நடத்துகிற டோர்னமெண்ட்டில் இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் வந்துட்டு பெரிய ஃபேம் கிடைக்கணும். ஸோ இது உங்களுக்கு வந்து செல்ஃபிஷ் தனமாக தெரிஞ்சாலுமே கண்டிப்பாக இது செல்ஃபிஷாகவே இருந்தாலுமே அதுதான் வந்து லாஜிக்கலி கரெக்டு. ஏன்னா இப்போ SA-T20 லீக் இருக்குது, சிபிஎல் இருக்குது, PKL இருக்குது. நீங்கள் எத்தனை ஓவர்சீஸ் நம்பர் ஆஃப் ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்ஸ் பங்களாதேஷ் சைடில் BPL முதற்கொண்டே வந்துருச்சு. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய லோக்கல் பிளேயர்ஸுக்கு தான் ஒரு ஃபேமோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் ஐபிஎல்லில் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இடத்துல எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க ஆப்ஷனுக்கு சோல்ட் ஆகிற விதம் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது ஹை சேலரி அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த இடத்துல ஏன் ப்ரோ அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு போகிறாங்க, இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஃபுல் சீசன் ஆடுறதே அப்படிங்கிறது இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மேட்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. பட் ஆனால் ஃபுல் சீசன் ஆடி அந்த இடத்துல எல்லா சப்போர்ட்டையும் வச்சு ஸோ அங்கே ஆடுற இந்தியன் பிளேயர்ஸுக்கு எதுவுமே பெருசாக கிடைக்கிறது இல்லை. இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து உடச்செறியணும் அப்படிங்கிறதுக்காக பிசிசிஐ ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்காகவே புது ரூலாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரூல் தான் ரிட்டன்ஷன் மஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதாவது வந்து அது எதுக்காக அப்படின்னா, இப்போ மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து ரீட்டைன் பண்ணோம் சொல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனோம்னா மெகா ஆக்ஷனில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதாவது டிமாண்டு கம்மியாக இருக்கும், பட் ஆனால் பிளேயர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க. பட் ஆனால் மினி ஆக்ஷன் அப்படின்னா பிளேயர்ஸோட அந்த ஒரு அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும், பட் ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மினி ஆக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு சேலரி அப்படிங்கிறது அதிகமாக கிடச்சிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் ஃப்ரம் லாஸ்ட் மினி ஆக்ஷன். ஸோ அதனால் ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெகா ஆக்ஷனுக்கு வராமல் மினி ஆக்ஷனுக்கு மட்டும் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி நடக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு மெகா ஆக்ஷனில் எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாத ஓவர்சீஸ் பிளேயர்ஸால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூலாக அந்த இடத்துல வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஸோ மினி ஆக்ஷனில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது 1 இயர் பேன் கணக்கில் வரும். ஸோ அந்த பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் வந்துட்டு இப்போது அவங்க மெகா ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிளேயர்ஸ் அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா டீம்ஸும் ஆக்ஷனில் இது பண்ணி ஒரு டீமுக்கு அந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டு விளையாட போகிறாரு அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து வச்சுக்கலாம். அவங்க அந்த டீமுக்கு போயிட்டாங்க, பட் ஆனால் ஃபுல் சீசன் அவைலபிளாக இல்லாமல் பாதியோடு கிளம்புறாங்க அப்படின்னா ஸோ அந்த பிளேயரை 2 வருஷம் பேன் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வந்துட்டு ஒன்று கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அன்சோல்ட் ஆகிறது அப்படிங்கிறது வேறு. சோல்ட் ஆகிட்டு அங்கே போய் எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது, நான் வந்து ஃபேமிலி கூட இருக்க போகிறேன், ஸோ நான் வந்துட்டு என்னோடய இன்டர்நேஷ்னல் டீமுக்காக ஆட போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி அவங்க டீம்லேருந்து வெளியேறினாங்க அப்படின்னா அந்த பிளேயர் 2 வருஷம் ஐபிஎல் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரூலை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது எமர்ஜென்சி கேசஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி கேசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிசிசிஐ கண்காணிக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு அதை பெரிய லெவலில் அந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி காட்டல. ஸோ இல்லை என்னன்னாலும் நீ இருந்தே ஆகணும்னு பிசிசிஐயும் சொல்ல போகிறது கிடையாது. பட் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எதையாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு அங்கே போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டதே அவங்க தான். ஸோ இப்போ அந்த 2 years பேன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறதுக்கும் ஆப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த சேலரி ரூல் அப்படிங்கிறது எனக்கே இது எதுக்கு அப்படின்னு வந்து தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆர்டிஎம்மில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வர்ற ரூல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கடுப்பேற்றிச்சு, இது எதுக்குன்னே தெரியாமல் இதை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ அடுத்தது இந்த ஒரு ரூல் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலி வந்துட்டு பெரிய லெவலில் பாதிக்கப்படனாலும் எல்லோரும் இப்போ இந்த ரூலை தான் வந்துட்டு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்து இப்போது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம், அவரோட சேலரியை வந்துட்டு இந்தியன் பிளேயர் தான் டிசைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற சொல்லி ஒரு ரோல் இருக்குது. ஸோ இந்தியன் பிளேயர் எப்படி ப்ரோ ஓவர்சீஸ் பிளேயரோட சேலரியை டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 இந்த ஒரு ரூல்குள்ளே வருது. ஸோ ஐபிஎல் 2025 ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனாக நடக்குது. இதில் ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிளேயர் வந்துட்டு அதிக விலைக்கு போகிறாரு.
கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட்டை பேஸாக வச்சு தான் IPL 2026 ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு சேலரி கொடுக்கப்படும். அதை தாண்டி வர்ற அமௌண்ட் வந்து BCCIயோட ஃபண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ப்ரோ எனக்கு சரியாக புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு IPL 2025 ஸோ ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயர் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை IPL 2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் ஒருத்தர் எடுக்கணும், கண்டிப்பாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பிளேயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் ரிலீஸ் ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ரிலீஸ் ஆகி KKRல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்த கேப்டன், கண்டிப்பாக அவருக்கு அதிக அமௌண்ட் வந்து பிட் பண்ணுவாங்க. ஸோ அவர் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு சோல்ட் ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி வேறு எந்த இந்தியன் பிளேயரும் அதிக அமௌண்ட் சோல்ட் ஆகலை. IPL 2025 மெகா ஆக்ஷனில் அதிக அமௌண்ட்டுக்கு சோல்டான இந்தியன் பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் 20 கோடி அப்படின்னா, ஸோ அந்த 20 கோடி அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து பேஸாக வச்சுக்குவாங்க. அந்த பேஸ் அமௌண்ட்டை வந்து 2026 வச்சு தான் பிட்டிங் ஆரம்பிக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு. இப்போது ஸ்டார்க் வந்துட்டு IPL 2026 ஆக்ஷனில் வந்திருக்கிறாரு. KKR மறுபடியும் வந்து ஸ்டார்க்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து 26 கோடி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்க்குக்கு 20 கோடி ரூபா, அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் பிளேயரோட அதிக விலை அப்படின்னு நம்மளை வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல 20 கோடி, அந்த 20 கோடி தான் அவரோட சேலரி, 20 கோடி தான் அவர் கொடுப்பாங்க. ஏன் ப்ரோ அப்போ 26 கோடிக்கு தான் அவர் சோல்ட் ஆனார், அப்போ மீதி 6 கோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 6 கோடியை தான் BCCIயோட ஃபண்டுக்கு எடுத்துக்குவாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸோட அந்த ஒரு கிரெடிபிலிட்டியை காத்துறதுக்காக அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவாக தான் வந்துட்டு நமக்கு பட்டுச்சு. அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து வேறு மாதிரி ட்ரோல் பண்ணுற வரைக்கும். ஸோ அது என்ன ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரியில் கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேலரியில் கை வைக்கிறீங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சேலரி வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் இயர்லாம் வெறித்தனமான ஃபார்மில் இருந்தார். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, டிராவிஸ் ஹெட் வந்துட்டு 1000 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா 500 ரன் நீ வச்சுக்கணும், 500 ரன்னை கொண்டு போய் KL ராகுலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள இன்டர் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அதை ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் வந்துட்டு எதுக்கு வந்திருக்குது அப்படின்னே தெரியாமல் தான் வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு நானே சொல்லுவேன். ஸோ அதாவது வந்து இப்போ புதுசாக வந்துட்டு IPLல வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது ஸ்டே ஆகுது. பட் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் கொண்டு வரும்போதே IPLல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோலில் அது ட்ரோல் ஆச்சு. காரணம் என்ன, இவங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு முன்னாடியே BBLல அந்த ஒரு ரூல் அப்படிங்கிறது இருந்தது. BBLல பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் அந்த ரூல் இருந்தது. அதுக்கப்புறம் கோல்டன் பால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பவர் சர்ஜ்னு சொல்லி ஒரே சீசனில் 3 ரூல்ஸை வந்து அவங்க வந்து புதுசாக போட்டிருந்தாங்க. அதுவும் எக்ஸாம்பிளுக்கு பவர் சர்ஜெல்லாம் ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். பவர் பிளே அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது, இன்க்ளூடிங் நானுமே வந்து அந்த மாதிரி ஏதாவது புதுசாக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூல் அவங்க வந்து கொண்டு வரும்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல. ஆனால் இப்போ இந்தியன் ஃபார்மேட்ஸில் அரௌண்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் அந்த ரூல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்துட்டு BCCI என்ன பண்ணுவோன்னே தெரியாமல் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்துட்டு அவங்க வாலண்டியராக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஜேஷா கண்டிப்பாக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் உண்மையாகவே வந்து பாராட்டும்படி தான் இருக்குது. அதாவது அவங்க நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ரிட்டென்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காகவே 4th and 5th ரிட்டென்ஷனுக்கு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சதாகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லி அன்கேப்டு பிளேயருக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தது. அப்புறம் வந்து ஃபுல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து மேட்ச் விளையாடுற பிளேயர்ஸுக்கு 7.5 lakhs பெர் மேட்ச் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை கொடுத்தது அப்படிங்கிறதும், RTM கார்டை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்தது எல்லாமே நல்ல ரூல் தான். ஏன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுலாம் மெகா ஆக்ஷனுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அது என்ன ப்ரோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இப்போ இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர்னு ரெண்டாக பிரித்து ரிட்டென்ஷன் அப்படின்னு வரும்போது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்தியன் பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணணும், இல்லை 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் மேக்ஸிமம் அதில் இருக்கணும்னு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக வந்துட்டு இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா ஆப்ஷன்லையுமே இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் ரீட்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5மே ஓவர்சீஸ் பிளேயராகவும் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 5மே வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்தியன் பிளேயராகவும் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு அன்கேப்டு பிளேயர் இந்தியன் பிளேயர் மட்டும் உள்ளே இருக்கணும், அது நீங்கள் RTM பண்ணிங்கனாலும் ஓகே, அந்த 6வது பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாலும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிட்டென்ஷனில் எந்த விதமான அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் தான் ஸோ இந்த ஒரு IPL 2025 ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் ஒரு சில ரூல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ரூல்ஸை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிருக்கு. இது IPL ஃப்ரான்ச்சைசஸ் எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து ஓகே சொல்லி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா ஆக்ஷன் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்க RTMலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா RTM, அதுக்கப்புறம் வந்துட்டு
அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நாங்கள் ஒரு இடம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸஸும் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இந்த ஒரு ரூல் அப்படிங்கிறத வந்து மாற்ற முடியுமா ப்ரோ, இப்போ வந்து இந்த ரூல் எனக்கு வேணான்னு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாங்கன்னா இப்போ அதை மாற்ற முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ 2027 வரைக்கும் இந்த ரூல் தான், அது மாற்ற முடியாது. மாற்றிருக்கணும் அப்படின்னா ஸோ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்னிங் கவுன்சிலோட மீட்டிங்கோட ஃபைனல் ரவுண்ட் நடந்தது, அதுலேயே வந்து மாற்றிருக்கணும். பட் ஆனால் ஃப்ரான்ச்சைஸஸ் எதுலேயுமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க மாற்றாதனால தான் 10 ரூல் அப்படிங்கிறது வந்து வெளியே வந்திருக்கு. மாற்றிருந்தால் 10 ரூலுமே வந்துட்டு வெளியே வந்திருக்காது. ஸோ அது வந்து மெயின் விஷயம். ஸோ மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஓகே சொல்லி அவங்க வந்துட்டு அதனால தான் அந்த ரூல்ஸை வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இதில் பிசிசிஐ வந்துட்டு நம்ம கேள்வியும் கேட்க முடியாது, ஈஸியாக வந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லா மேனேஜ்மெண்ட்டோடையும் பேசி ஸோ கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்லாம் நடந்து அன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த ஒரு ரிட்டன்ஷன் ரூல் வெளியே வந்தது. ஏன்னா ஒரு 2 நாள் வந்துட்டு ஒரு டிலே ஆகிருந்தால் கூட இவங்க தான் வந்துட்டு ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி ஸோ கவர்னிங் கவுன்சிலோட மீட்டிங் நடந்த அன்னைக்கு சாயந்தரமே இந்த ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல பிசிசிஐ மேலே எந்த ஒரு தவறுமே வந்து யாருமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போது எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது, நமக்கு தேவையும் இல்லை. உங்ககிட்ட நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ அதாவது எனக்கு ஆர்டிஎம்மில் வந்துட்டு 2 ரூல் புரியல. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து மேக்ஸ்வெலுக்கு பிட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி வந்துட்டு மேக்ஸ்வெலை வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணிடுறாங்க. அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்னு அந்த 2 டீம்ஸ் இன்வால்வ் பண்ணி சிஎஸ்கே வந்து மேக்ஸ்வெலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஸோ மேக்ஸ்வெலுக்கு ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஆர்சிபி எடுத்துட்டா ஸோ மேக்ஸ்வெலை வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணதுனால ஸோ நம்மளுடைய சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஎம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்துட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூல் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இது எதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டிஎம் கொடுக்கணும் அப்படின்னு தெரில. ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது கிடையாது. ஒரு பிளேயரை வந்துட்டு நமக்கு ரீட்டைன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு பிளேயருக்கு வந்துட்டு ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறோம், அவங்க ஆர்டிஎம் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்களுக்கே வருவோம். மேக்ஸ்வெல் வந்துட்டு நம்ம வந்து 10 கோடிக்கு எடுத்துருக்கிறோம், ஆர்டிஎம் அப்படிங்கிறத அவங்க 10 கோடிக்கு பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபிட்டிருந்து 10 கோடி வாங்கிடுவாங்க. அந்த நம்மளுடைய மேக்ஸ்வெலுக்கு நம்ம பிட் பண்ண அந்த 10 கோடி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்க போகுது. இதை தாண்டி எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிஎம் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் சுத்தமாக எனக்கு புரியல. இதை வந்து ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தால் பரவாயில்ல, சரி ஓகே இவங்க ஏதோ புரிஞ்சிக்காமல் போட்டிருக்காங்கன்னு விட்டுருக்கலாம். பட் இது எல்லா வெப்சைட்லையும் இருக்குது, எல்லா டெலிகிராம் சேனல்ஸ்லையும் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து புரியாத ரூல்ஸ் அப்படிங்கிறதும் நிறையா இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிரேசியஸ்ட் ஐபிஎல் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ராந்த் குப்தா அப்படிங்கிற ஃபார்மர் பிளேயரும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கிரேசியஸ்டான ஐபிஎல் ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி சில பல ரகளைகள் அப்படிங்கிறத மீட் பண்ண போகிற ஐபிஎல் ஆக்ஷனாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் எப்படி பார்த்தாலும் வந்து டீம்ஸ் வந்து ரெடியாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எப்பப்பா வரும்னு காத்துட்டு இருந்த நமக்கு இனிமேல் நீ ரிட்டன்ஷன் ரூல்ஸ்க்கு காத்தே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற லெவலுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு போய் இந்த ரிட்டன்ஷன் ரூலை மட்டுமே வந்து டிக்ஷனரிலாம் தேடி படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்து அத்தனை ரூல் அப்படிங்கிறத கொண்டு வந்து புக்காக போட்டு எழுதுகிற லெவலுக்கு விட்டாங்க. ஏன்னா நல்லா இன்றைக்கி உட்காந்து எல்லா இடத்துலையும் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரூல் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து இது என்னது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு அதோட மெயின் மோட்டோவாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஒரு லென்த்தி வீடியோ. ஸோ இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஷார்டன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டீமோட ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அக்டோபர் 31 5 PM அப்படிங்கிறது தான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பாக வந்து டீமுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன்ஷனில் வந்துட்டு 5+1 6ல் கண்டிப்பாக ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்கணும். அண்ட் 31 அக்டோபர் அவங்க கொடுத்துருக்கிறதுனால 30th வரைக்குமே டெபு பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இந்தியன் பிளேயர் யாராவது டெபு பண்ணால் அந்த இடத்துல அவங்க அன்கேப்டு பிளேயர் கிடையாது, டெபு பிளேயர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்துட்டு எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி நம்மளுடைய சைடில் வந்து ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி, மாயங்க் யாதவ் வச்சு அந்த ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. அடுத்தது ஆர்டிஎம் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணால் ஸோ ரிட்டன்ஷன் குறைய ஆர்டிஎம் கார்டு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பேன் அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியேறினா 2 வருஷம். ஸோ இந்த மெகா ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்களோட மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அடுத்தது ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரி கேப்பை
டீம் இந்தியன் பிளேயர்ஸ் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு புதிய ரூலாக மிகப்பெரிய லெவலில் பார்க்கப்பட்டது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே 7.5 lakhs அப்படின்னு சொல்லி எல்லா மேட்சும் விளாட்ற இந்தியன் பிளேயர்ஸ்க்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறாங்க. டீமோட பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 100 crores அப்படிங்கிறதுல இருந்து 120 crores அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ அப்புறம் 5 பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுற டீமுக்கு 75 crores அப்படிங்கிறது டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பிளேயருக்கு 18 crores, செகண்ட் பிளேயருக்கு 14 crores, தேர்ட் பிளேயருக்கு 11 crores, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பிளேயருக்கு தலா 14 and 18 crores அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இன்சைட் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் டீம்ஸ் 3 ரிட்டன்ஷனும் 3 RTM கார்டும் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே தான் வந்து இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு RTM அப்படிங்கிறதுல வந்து டவுட் இருக்குன்னு ஃப்ரான்ச்சைஸ் குழம்புறதாகவும் ஸோ அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுதான் IPL 2025ஓட ஃபைனல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இருக்கிற அந்த RTMோட டவுட்டையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. மீனோட புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.